ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னபூர்ணி ஹோம் குக்கிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பன்னீர் கிரேவி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக முந்திரி, கொத்தமல்லி. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக நிறம் மாறணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். அது எடுத்து வச்ச முந்திரி, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு தூள் இல்லை, தனி மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி பேஸ்ட், முந்திரி தக்காளி அரைச்சி வச்சோம்ல, அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் அது நான் பன்னீர் சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக செய்கிற பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி சூடாக சர்வ் பண்ணுங்க. இது சப்பாத்தி, நான், புலாவ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான, ரொம்ப குயிக்கான பன்னீர் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.